இயேசு மரிப்பதற்கு முன்பாகவே நான் யாராக இருந்தேன்? பிள்ளையா தான் இருந்தேன். அவர் யாராச்சும் பிள்ளையா மாறிக்கிறீங்களாப்பா, பிள்ளையா மாறிக்கிறீங்களாப்பான்னு கேட்டோன்னே நான் முன்னாடி போய் நான் பிள்ளையா ஆயிட்டேன் அப்படின்னா கூட அந்த நான் முன்னாடி போனேன் பார்த்தீங்களா, அங்கனக்குள்ள நான் வந்துடுறேன். புரியுதா? அங்கனக்குள்ள நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்தது எல்லாம் கிருபை தான் சார், ஆனால் நான் ஒப்பு கொடுத்தேன் சார் பாருங்க, அந்த நான் வந்துருக்கு பாருங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, ஒப்பு கொடுத்த கூட நீ இல்லடா, நீ வித்தா இருந்தனால வித்து தான் ஒப்பு கொடுக்க வச்சுச்சு. கையை தட்டு போது அவருக்கு. ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்து நில்லான். He will not continue in sin. பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டான். Because அவனுக்குள்ளே தேவனுடைய வித்து இருக்கிறது. அவன் சீடு, அவனுக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கிறது. இப்ப இங்க நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைச்சிச்சுன்னா அவன் வித்தா இருந்தான். நமக்கு ஏன் கிருபை கிடைச்சிருக்குன்னா நம்ம அவரோட வித்தா இருக்கிறோம். ஆமென். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு வித்தாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னும் வேறு விதமாய் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் நீங்கள் வித்தாகவில்லை, நீங்கள் வித்தா இருந்ததினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். கை தட்டுங்க எல்லாரும், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா கை தட்டுங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் வித்தாகவில்லை, நீங்கள் வித்தாக இருந்ததினால் ஏற்றுக்கொண்டீர்கள். எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டீங்க? 10 பேர் போன பாருங்க. ஆனா வித்து மட்டும் கைய அந்த ஆஃப்டர் அக்செப்டிங் கிரைஸ்ட் நான் வித்தா மாறல. நான் வித்தா இருந்தனால நான் எங்க அப்பாவை தேடி வந்து நான் என்ன செஞ்சேன்? சுதந்திர வாழியாய் மாறினேன். நான் அடாப்டட் சன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா யார் அடாப்ட் பண்ணாரு? சொந்த பிள்ளை தான் அடாப்ட் பண்ணாரு. அதான் மேட்ரு. புரியுதா உங்களுக்கு? பையன் அப்பா கூட சண்டை போட்டுட்டு என்ன செஞ்சிட்டான்? எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு ரோட்டில் திருற அந்த பொண்ணு தான் வேணும், ஏதோ ஒன்று சொல்லிட்டு பத்திரம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு அவன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். இனிமேல் என் சொத்துல பங்கு கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன்ட்டு போயிட்டான். இப்போ பேரன் அவங்க தாத்தாட சொத்தை கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டார்? உறவை முறைப்படி அத்துட்டாரு. ஆனா பேரன் வித்தாதான் இருக்கிறான். ஆனா சொத்தை கொடுக்கணும்னா அந்த தாத்தா என்ன செய்யறாரு? மறுபடியும் அவனை பேரன் அடாப்ட் பண்றாரு. கையத்துக்கு இருக்கு. Even though he was already his seed, அவன் சீடா இருந்தாலும் அவனை அடாப்ட் பண்ணி பிள்ளையா மறுபடியும் என்ன செய்யறாரு? மாத்துறாரு. யூதர்கள் பாரம்பரியத்தில் பேரனுக்கும் பேர் என்னதான்? பிள்ளைதான். யூதர்கள் பாரம்பரியத்தில் தாத்தாவுக்கும் பேரும் என்னதான்? தகப்பன் தான், பிதா தான். சவுலுடைய பேரனை சொல்லுவாங்க, அவன் சவுலுக்கு பிள்ளையா இருந்தபடினாலே. ஸோ மறுபடியும் வித்தனை அடாப்ட் பண்ணாரு. ரட்சிப்பு என்பது என்னவென்றால் என்ன தெரியுமா? ரட்சிப்பு என்ன தெரியுமா? பிள்ளை ஆக்குற ப்ராசஸ் இல்லை, பிள்ளைகளை சேர்க்கிற ப்ராசஸ். கைத்தட்டு இருக்கு, நல்லா கைத்தட்டுங்க. ஆமென். இயேசு எதற்காக வந்தார்? நம்மை பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக அல்ல, பிள்ளைகளை சேர்ப்பதற்காக வந்தார். அந்த வசனம் கிடைச்சா நல்லது. வாசிப்போம். யோவான் 11:52. கர்த்தர் நல்லவர், we are lucky. அல்லேலூயா. ஓகே, வாசிப்போம். அந்த ஜனங்களுக்கு யோவான் 11:52. அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்காய் மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்று. கையத்தட்டு. அவர் செத்தது நம்மை பிள்ளைகளாய் மாற்றுவதற்கல்ல, ஏற்கனவே சிதறி இருக்கிற பிள்ளைகளை அப்படியே வந்துருச்சுக்கிட்டு போயிட வேண்டிய. இயேசு மரிப்பதற்கு முன்பாகவே நான் யாராக இருந்தேன்? பிள்ளையா தான் இருந்தேன். அவர் யாராச்சும் பிள்ளையா மாறிக்கிறீங்களாப்பா, பிள்ளையா மாறிக்கிறீங்களாப்பான்னு கேட்டோன்னே நான் முன்னாடி போய் நான் பிள்ளையா ஆயிட்டேன் அப்படின்னா கூட அந்த நான் முன்னாடி போனேன் பார்த்தீங்களா, அங்கனக்குள்ள நான் வந்துடுறேன். புரியுதா?
அங்கனுக்குள்ள நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்தது எல்லாம் கிருபை தான் சார், ஆனால் நான் ஒப்பு கொடுத்தேன் சார்ன்றான் பாருங்க. அந்த நான் வந்துடுது பாருங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, ஒப்பு கொடுத்த கூட நீ இல்லடா, நீ வித்தா இருந்தனால வித்து தான் ஒப்பு கொடுக்க வச்சுச்சு. கையை தட்டுக்கு அவருக்கு. ஆமே. வித்துன்னு வந்துட்டாலே அங்க நானே கிடையாது. சோ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் பிள்ளையா தான் இருந்தேன். இயேசு எதற்கு வந்தார்? சிதறி இருக்கிற பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்கு வந்தார். ஒரு மேக்னெட் அங்கங்க இரும்பு சதறி கிடக்கு, பிதா மேக்னெட் அனுப்புனாரு, இரும்பெல்லாம் வந்து ஒட்டிக்கிருச்சு. ஆமா, அவ்வளவுதான் மேட்ரு. ஒரு மண்ணில் போட்டு மேக்னெட்டை அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்க இரும்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. திரும்ப எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக போட்டுட்டு திரும்ப மண்ணில் போட்டு புரட்டுறோம், திரும்ப இரும்பெல்லாம் ஒட்டுது, எடுத்து போடுறோம். 3வது தடவை சுற்றும் போது என்ன வருமா, இரும்பு வருமா? வராது. இப்போ நான் கேட்குறேன், இந்த இரும்பு 100% இந்த மேக்னெட்டு, இந்த காந்தம் மண்ணில் போட்டு கொஞ்சம் மண் எடுத்து வச்சுட்டீங்க, அதில் போட்டு போட்டு போட்ட இரும்பெல்லாம் வந்துருச்சு, எடுத்துட்டீங்க. திரும்ப போட்டு 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 புரட்டுறீங்க, இரும்பெல்லாம் வந்துருச்சு, எடுத்துட்டீங்க. 3வது தடவை போடும்போது இரும்பு என்ன செய்யும், குறைவாக வரும். 4வது தடவை ஒன்றுமே இருக்காது. இப்போ நான் கேட்குறேன், இந்த காந்தம் எல்லா இரும்பையும் எடுத்துருச்சா? எடுத்துருச்சு. ஆனால் மீதி மண் இருக்கு. இப்போ காந்தம் 100% வேலையை முடிச்சிருச்சா? முடிச்சிருச்சு. ஆனால் மீதி இருக்கு. மீதி இருந்தாலும் அந்த காந்தம் இழுக்க வேண்டிய 100 இழுத்துருச்சுன்றேன் நான். கையை தட்டுங்க. ஆமென். அப்படித்தான் பரலோகத்துக்கு கொண்டு போற எல்லாரையும் கொண்டு வருவார். ஆமென், ஆமென், ஆமென். மீதி இருந்தாலும் அவருக்கு 100 மார்க் தான். ஏன்னா யாருக்கு வந்தாரோ, ஆப்ஷன்ல 12 கொஸ்டின் கேட்குறீங்க, 10 கொஸ்டின் எழுதுறாம 10 தான் எழுதுனேன், மீதி 2 எழுதலை, ஆனாலும் 100 மார்க் நானு.